மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். இதுல எங்கெங்கயா பணத்தை சம்பாதிக்கிறது சேர்த்துறது, அது மிகப்பெரிய சவால். அதுக்கு இடையில நாங்க 40 ஆனாலும் யூத்தும்போம், ஆனா யூத் சேர்த்திக்க மாட்டாங்க. எங்களுக்கு வயசாயிடுச்சு, நாங்களும் நம்ப மாட்டோம். அந்த சவால் வேற இருக்கு. அடுத்ததா நாங்க இங்க யூத்னு நாங்க நம்பணும். ஆமாங்கய்யா, அடுத்தது இங்க அமெரிக்கால வந்துட்டாலே நம்ம தமிழ் மக்களுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம சந்திக்கிற பெரிய பிரச்சனை ஒண்ணு என்னன்னா, இந்தியாவுக்கு கிளம்பி போறது, டிக்கெட் வாங்குது. ஆமா, விசா இருக்குதா, ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்குதா, டிக்கெட் கம்மி விலையில கிடைக்குமா, 4 பேர் போலாமா, 2 பேர் போலாமா, இல்ல தனியாவே போயிடலாமா, இத்தனை பிரச்சனையும் சந்தினீங்க. இப்பெல்லாம் வருஷத்துக்கு 7 ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க இந்தியால இருந்து. அதுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறக்கே மணி அடிக்கணும். ஆமா, இல்ல உங்க கஷ்டம் உங்களுக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ஊருக்கு போயே ஆகணும். அப்படி போனா இங்கிருந்து கிளம்புற முதல் ஊருக்கு போய் சேர்ந்து நம்மளுக்கும் செலவு பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கும் செலவு பண்ணி திரும்பி வரும்போது 2 பேக்கெட்டும் எம்டியா தாங்க ஐயா வருது. டிஜிட்டல் கரன்சி. ஆமா, அப்புறம் கிரெடிட் கார்டுல தான் செலவு பண்ணி காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. அதனால பணத்தை சேர்க்கறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அது எல்லாருமே இங்க இருக்கிறவங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது போக வீட்டுக்கு வந்தோடனே என்னன்னா, யாரோ ஒரு கையெழுத்து போட்டிருப்பாங்க, உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு. உலக பொருளாதாரம் பாதிக்கப்படலைங்க ஐயா, நம்ம பொருளாதாரம் தான் பாதிக்கப்படும். வேலை இல்லாத திண்டாட்டம், விலைவாசி ஏறிச்சுன்னு ஒரு நிலையில்லாத வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது நடுத்தர வயசுல ஒரு பெரிய சவால். சில முதல்ல எல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து அம்மா அப்பா நீங்க இந்த டாய் வாங்கி கொடுங்க, புக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்களே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுறாங்க. டெய்லி பேப்பர் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தது அந்த காலத்துல. இப்ப அமேசான் பேக்கேஜ் தான் வீட்டுக்கு வருது. யாரு என்ன ஆர்டர் பண்றோம், எப்படி ஆர்டர் பண்றோம், எப்படி செலவு பண்றோம், பணத்தை எண்ணி பார்த்து பே பண்ணல. அமேசான் பே, ஜிபே, ஆப்பிள் பேன்னு போயிட்டு இருக்குங்க ஐயா காலம். இதுல நம்ம பணத்தை சேர்க்கறவங்க கண்டிப்பா ஒரு சவாலா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு டிப் இருக்குன்னா நீங்க மக்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா. ஆமாங்க ஐயா. ஆமா, நீங்க ஏதாவது கொடுத்தா நான் வாங்கிட்டு போலாம். அமெரிக்கால வந்து நான் டிப் கொடுக்கறது. அடுத்ததா எப்படி பார்த்தாலும் பணத்தை சேர்க்கறது சவாலா இருந்தாலும் சேர்த்து வச்சுட்டா நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளும் நண்பர்களையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். கடைசியா இந்த 3 பேச்சாளர்களை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க. 3 பெல் அடிச்சுட்டேன். ஒரே அங்க உட்கார்ந்துருக்க திவ்யா காலையில நினைச்சா வெதர் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ரீலு, சமைச்சு ஒரு ரீலு, புது ட்ரெஸ் போட்டு ஒரு ரீலுங்கய்யா. இதெல்லாம் போட்டுட்டாங்க தூங்க. அப்படி இதுல எப்படி உறவை காக்குறாங்கன்னு பேசுறதுக்கு அந்த சைட்ல உட்காந்துருக்காங்க. ரீல் மூலமா காக்குறாங்க. அடுத்தது உண்ணா பொண்ணு வந்து தோசை சுட்டு கொடுன்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து தோசை சுட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ரிலீஸ் இருக்கு, நீங்களே சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு உறவை பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. அடுத்தது சிவாதுரை. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சம்பளம் வந்ததையும் ஜூம் இன் அக்கௌண்ட்ல போயிட்டு உறவுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. சம்பளத்தை பூரா அந்த உறவுக்கு அனுப்பிச்சிட்டு வெறும் கையோட தாங்க என் குடும்பம் நடத்துறாரு. இத்தனை உறவுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்தியாலேயே இருந்திருக்கலாம். எது கடல் தாண்டி இங்க வந்து பணத்தை சேர்க்கணும்னு வந்திருக்காங்க. நடுவரையா அவர்களே, நீங்க எதிரணி தலைவி கூட இணைந்து பயணம் செய்திருந்தாலும் தீர்ப்புன்னு வந்தா உங்க பணியை தனிச்சுதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். பணம் 10 செய்யுங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்த பொருள் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அது போல உங்களுக்கு கார போட்டா வெங்காயம் தூக்கலாம் மதுரைக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதுவும் கொடுப்பாங்க. தீர்ப்பை எங்க பக்கம் பார்த்து சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. சுபாஷினி மேடம் நிறைய எழுதிட்டு வந்தாங்க, எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. அதனால வெங்காயத்தை தூக்கலா போட்டு என் தலையில கட்டிட்டாங்க. செய்க பொருளை வள்ளுவர் சொன்னார்ன்றத கடைசியா சொல்றாங்க. அதுதான் முக்கியமான குறள். திருவள்ளுவர் கட்டளையிட்டார், செய்க பொருளை செருநர் செருக்கு அறுக்கும் எக்கு அதனில் கூறியது இல் அப்படின்னு ஒரு குறளை சொல்லியிருக்கிறார். காசை சேர்றான்னு சொல்லியிருக்கிறார். அவர் திரைக்கல நோடியும் திரவியம் தேடினாரு. அதுக்கு ஒரு கூடுதலான விஷயம், மணி அடிச்சோடனே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நேரம் நீங்க 11 மணிக்கு தொடங்கி இருந்தேன்னா இப்படி அடிச்சிருக்க மாட்டேன்.
லேட் ஆக ஆக இங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பெல்ல அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் கொடுத்த பெல்ல எனக்கே அடிக்கணும். நான் இது எனக்கே அடிச்சுக்க முடியும். நல்லா தொடங்கியிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அப்புறம் பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். திவ்யா பத்மநாபன் வாங்கம்மா. என்ன பரிசை எழுத போறீங்களா? அவ்வளவு பெரிய நோட்டை எடுத்துக்கிட்டு உலக தமிழர்களை உறவால் இணைக்கும் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். ஒவ்வொரு பொங்கல் திருநாளையும் கரும்போடும் இனிப்போடும் இணைந்து தங்களது கலகலப்பான பேச்சால் மேலும் சுவையூட்டிய திரு பட்டிமன்ற ராஜா அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கரன் அவர்களே, சிறப்பானது ஒரு பொங்கல் கொண்டாட்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்கத்தின் விழா குழுவினரே, வீட்டிலிருந்தே பேஸ்புக் லைவில் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணாமல் சிரமம் எடுத்து மாத்தம்மா ஈவென்ட் சென்டர் வரை வண்டியோட்டி வந்திருக்கும் எண்ணினிய டேலஸ் தமிழ் மக்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுத்தர வயதின் பெரிய சவால் பணத்தை சேர்ப்பதா உறவை காப்பதா? நடுவர் அவர்களே, போற போக்க பார்த்தா உயிரோடு இருப்பதே பெரிய சவாலா இருக்கும் போல இருக்கு இந்த நடுத்தர வயதுல. வேற டாபிக் மாதிரி. அதனாலதான் மறுபடியும் இப்படியா வந்துடுறேன். பணத்தை சேர்ப்பதெல்லாம் ஒரு கஷ்டம்னு பேசிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுறோமாமல்ல, ஏன் ரீல்ஸ் போடுறோம்? மாமியாரை திட்டி ரீல்ஸ் போட்டா அம்மா போன் பண்ணி பாராட்டுறாங்க, அம்மாவை திட்டி ரீல்ஸ் போட்டா மாமியார் போன் பண்ணி பாராட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி உறவை காப்பாத்துறதுக்கு தான் நடுவர்களே அந்த ரீல்ஸும். திட்டி திட்டி உறவை காப்பாத்துறேன். ஆமா நடுவர்களே, ரிவர்ஸ் டிப்ஸ் கேட்டீங்களா? ரிவர்ஸ் சைக்காலஜி தான் ஒர்க் ஆகுது. என்ன பண்றது? சரி என்றா தினமும் இந்த நடுத்தர வயசுல முட்டையில ஆரம்பிச்சு முடி வரைக்கும் முடியல நடுவர்களே, எல்லாமே பிரச்சனையா இருக்குது. சரி, நம்ம ஊர்ல பிரச்சனை வந்தா ஜோசியக்காரர்கிட்ட போவாங்களே, அந்த மாதிரி இங்கேயும் டேலஸ்ல ஜோசியக்காரர்கிட்ட போன நடுவர்களே, இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சரி, ஒரு $100 கொடுத்து கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பானா. அவர் சொல்றாரு, 40 வயசு வரைக்கும் நாய்க்கு வேலை இல்லாம நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடிட்டே இருப்பியே அப்படின்னாரு. ஆமாம் பாஸ், ஆமா. எப்படி தெரிஞ்சது? சரி, இனிமே எப்படி இருக்கும்னு கேட்டா அப்படியே பழையிரும், இனிமேவும் இப்படிதான் இருக்குங்கிறாரு. இதுக்கு $100. நானே சொல்லிட்டு கேளுங்க. சரி, வருத்தமா வீட்டுக்கு வந்தேன். சரி, ஒரு நல்ல துணிமணியை போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலான்னு கிளம்புனேன். நம்மளுக்கு வாய் வச்சு சும்மா இருக்குமா? வீட்டுக்காரருக்கு போய் மாமா மாமா எப்படி இருக்கிற இந்த ட்ரெஸ்ன்னு கேட்டேன். அவரும் போற வாக்குல கொஞ்சம் குண்டா இருக்கிறீன்ட்டாரு. நாங்களே கல்யாண வயசுல சிம்ரன்ல சிக்கன சிம்ரன் மாதிரி தான் இருந்தோம் நடுவர் அவர்களே. கொஞ்சம் டங் ஸ்லிப்பா எது உண்மை இல்லையோ சற்றே கேளுங்க. அப்ப சிம்ரன் மாதிரி தான் இருந்தோம். ஏன் இப்ப டங்கு ஸ்லிப் ஆகுதுன்னா, வருஷத்துக்கு வருஷம் 1 கிலோ தங்கம் சேர்ந்தா பரவாயில்ல, வீட்டுல நம்ம உடம்புல வெயிட் தான் சேருது. இந்த நடுத்தர வயசுல கொஞ்சம் கனமா ஆயிட்டோம். சரி, இப்ப வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாருன்னு சரியான காண்டு. இவரை நேரடியா திட்டினா உறவு பாதிக்கும். சரிட்டு இதுக்குன்னே நம்ம வீட்டுக்காரர் பழையனுக்குனே ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருப்போம்ல, அவிதான் நம்ம சரவணகுமாரி. அவிட்ட நம்ம பஞ்சாயத்து எடுத்துட்டு போனா நம்ம ஃப்ரெண்டு நம்மளோட பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறா. அந்த பொண்ணுமே பயங்கர ஹை மெயின்டெனன்ஸ் தான் நண்பர்களும். ஏன்னு கேளுங்க, எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆனா அவைய விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் ஒரு போட்டோ போடுறோம்ல, அன்னைக்கே பார்த்து போன் பண்ணி சண்டையா கட்டுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல 50 ரீல் அனுப்புவாங்க. உன்னே உனக்கு ஹார்டின் போட மறந்துட்டோம் வைங்க, அடுத்த 1 மாசத்துக்கு பஞ்சாயத்து தான். இதுல பியூட்டி என்னன்னா, நமக்கு வயசாவில நம்ம கூட இருக்கிற பயவுகளுக்கும் வயசாயிருது. ஒரே ஹை மெயின்டெனன்ஸ். சரி, இங்க இருக்கிறாங்களா இப்படி பஞ்சாயத்தா இருக்கிறாங்களே, ஊர்ல அம்மா போன் பண்ணா 4 வார்த்தை ஆறுதலா பேசுவாங்களே, போன் பண்ண நடுவர் அவர்களே. அம்மானா என்ன கண்ணே எல்லாம் ஓகேவா கேட்கணும். முத கேள்வி, பசங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா சோறாக்கி போடுறியா இல்லையா? நான் என்ன டெய்லி தவிடு முண்டாக்குமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நல்லா தான் சோறாக்கி போடுறேன். நீங்க படம் எடுத்து அனுப்ப வேண்டியதானே? ரீல்ஸையும் பாக்குறது இல்ல. அம்மாங்கெல்லாம் என்னைக்கு நம்ம வீடியோ பாக்குறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே, பெண்மணிகளுக்கு மாமியார் தான் பிரச்சனைன்னு. கிடையாது. இப்ப மாமியாருங்கெல்லாம் யாரு பெத்த புள்ளையோ நாம பெத்த பையனை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறா, இவனை ஏன் நம்மளும் சேர்ந்து தொல்லை பண்ணணும் அப்படின்னு பிரியமாட்டா இருக்கிறாங்க. அந்த எல்லா பஞ்சாயத்தையும் சேர்த்து ஒரே பாக்ஸ்ல போட்டு அம்மாங்கிற கேரக்டர் அனுப்பிச்சு விட்டுட்டாரு ஆண்டவர். இவள டீல் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மாவை டீல் பண்றது கஷ்டம்னு சொன்னா முதல் நீங்க தான். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அடுத்த தடவை போனா சோறு போட மாட்டாங்களே. ஆனா உண்மை அதுதான். சரி, இங்கதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குதே. ஊருக்கு போனா
அங்க போய் கல்யாண காட்சி அட்டன் பண்ணா மெய்யழகன் படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி யாரு என்ன வரும்னே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேள்வி கண்ணே தானு தெரியுதானே. நமக்கு நேத்து பார்த்தவங்களே ஞாபகம் இல்ல. நடுத்தர வயசுல 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களை எங்க வச்சு சொல்றது. நம்மளும் குத்து மதிப்பா உங்களை போய் தெரியாதுங்களா அப்படின்னு எவ்வளவு நேரம் சமாளிக்கிறது. இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இந்த ஹிட் லிஸ்ட்லயே முக்கியமான ஆளாருன்னா இங்க பெரியப்பா. வாச திண்ணில உட்காந்து எந்நேரம் வெத்தலை வாக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு. முதல் தடவை அமெரிக்கா வந்தப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, கண்ணே போயிட்டு எப்போ வருவீன்னு. 6 மாசம் அப்பதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன்ட்டு வந்தேன். இப்ப வருஷம் வருஷம் ஊருக்கு போனா அதே திண்ண அதே வத்தலை பாக்க கொட்டிட்டு அதே அப்பதான். அப்பத்தால மாற்ற முடியாது. நானு எத்தனை நாள் தான் சமாளிக்கிறது. அப்பதான் ஒரு நாள் டிக்கெட் வாங்கணும்னு பார்த்தா அப்பதான் முன்னாடி நாம டிக்கெட் வாங்கிடுவோம் போல இருக்கு இருக்கிற பிரச்சனையில. அதாவது வீட்டுல சாயங்காலம் பஜ்ஜி சொச்சி சாப்பிட்டுக்கிட்டு வரவு செலவு கணக்க போட்டுக்கிட்டு படத்தை சேர்ப்பதே ஒரு கஷ்டம்னு பேச வந்திருக்காங்களே. நாங்கெல்லாம் தினமும் காலையில எந்திரிச்சு சொல்ற பேச்ச கேட்கவே கூடாதுன்னு இருக்கிற குழந்தைங்களை சமாளிச்சு ஆபீஸ்க்கு போய் டெய்லி நமக்காகவே யூசர் ஸ்டோரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற மேனேஜரை சமாளிச்சு நம்ம செஞ்ச வேலைக்கு பேர் வாங்கலாம சுத்தி உட்காந்துருக்கிற கொலிக சமாளிச்சு வர்ற வழியில அந்த சரவணகுமாரிக்கு ஒரு போனை போட்டு ஃப்ரெண்ட வேற சமாளிச்சு வேற டைம் ஜோன்ல இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாம் போனை போட்டு ஏன் மறந்துடாதீங்கன்னு சொல்லி நைட்டு வந்து இந்தியாவுக்கு போன் போட்டு அக்கா சித்தி புள்ள பெரியமா உள்ள ஒண்ணு விட்ட சித்தி பங்காளி வீடு நங்கையா கொழுந்தியா அவருக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் வரைக்கும் இத்தனை உறவுகளை டீல் பண்றதுமே உறவை காப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் நடுவர் அவர்களே. இதுக்கு மேல நீங்க பிள்ளையே என்கிறீர்கள் என்பதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஊர்ல வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் போகுது. ஏறுனா எங்கேயும் நிக்காது. சில இடத்துல நிக்கும், கதவு திறக்காது. அந்த மாதிரி வேகமா போனாங்க. ஆனா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. அதே அப்பத்தாட்ட தினம் பேச வேண்டியிருக்கு. இந்தியாவுக்கு போனா உறவுகள் எல்லாம் யாரு எவருக்கு கேட்கிறான். நமக்கு உள்ளூர் ஆளே மறந்து போகுது. கஷ்டம்தான். இங்க இருந்து போய் சொந்தக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். அப்புறம் ரீல்ஸ் போட வேண்டியிருக்கு. அம்மாவை டீல் பண்ண கஷ்டமா இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். காசு எப்படி வேணாலும் வந்துருங்க, சொந்த பந்தங்களை பாக்குறதாங்க கஷ்டம்னு பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் சிரமம் தான், ஆனாலும் பேசித்தான் ஆகணும். வாங்கம்மா ஐஸ்வர்யா சுரேஷ். எப்படி வேக வேகமா போகுதா? இது பரவாயில்லையா? நீங்க தானே சொல்லணும். மைக் என்ன செய்யுது? மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் கூடியிருக்கும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஐயா, தலைப்பு கவனிச்சீங்கன்னா நடுத்தர வயதுன்னு ஏன் ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த வயசுலதான் பணத்தை சேர்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் இல்லை இல்லையா? அதே சமயத்துலதான் 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் இல்லை. சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு இல்லைங்களா? அதனால அந்த வயசுலதான் நமக்கு செலவுகளும் எல்லா பக்கமும் வந்து அழுத்துது. வயதான பெற்றோர்களுடைய மருத்துவ செலவாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு செலவாகட்டும், நம்மளோட இளமை காலம் சீக்கிரமாவே முடிஞ்சிட போகுது. அதனால எப்படியாவது வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற துடிப்பு ஒரு பக்கம். ஊர் சுத்தி பாத்துடலாம் இந்த மாதிரி எல்லாம். முதுமை காலம் சீக்கிரமாவே வந்துடும், அது கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்சிடணுங்கிற பதட்டம் ஒரு பக்கம். இப்படி எல்லா செலவுகளும் ஒரு 1008 செலவுகளை நம்ம யோசிச்சு அதுக்கு பிளானிங் பண்ணி இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது சரி அந்த பக்கம் அந்த சோசியல் மீடியா பக்கம் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணலாமே மட்டும் போயிடவே கூடாதுங்க. ஏன்னா நம்மள டென்ஷன் பண்றதுக்குனே ஒரு கூட்டம், போய் சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. சோசியல் மீடியாவே அதானப்பா. ஆமா, அதுல வந்து என்கிட்ட வந்து அக்கவுண்ட்ல $1 மில்லியன் இருக்குங்க, அது என்ன பண்றதுனே தெரியல, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா கொடுங்க அப்படின்னு போஸ்ட் பண்றாங்கயா. $1 மில்லியன் இருக்கவன் நம்மள்ட்ட தான் வந்து ஐடியா கேட்பானா? சும்மா அடிச்சு விடுறது, பாக்குறவங்க எல்லாம் வயிற்றுச்சல் ஆகட்டுமே அப்படிங்கிற. ஐயா, இவங்க எல்லாம் வந்து உறவுகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்களே, இவ்வளவு சிரமப்பட்டு காப்பாத்துற உறவுகள்லாம் வந்து ஒரு நிலையான உறவா இருக்குமா? முதல்ல எதுவுமே நிலைக்காது. இதெல்லாம் போலி முகங்கள் ஐயா. இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுக்குள்ள சப் குரூப் ஒரு 4 குரூப் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள மாறி மாறி பேசிடுவாங்க. இந்த உறவை இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்களாம். ஐயா, உறவுங்கிறது அன்பால இணையணுங்க. அது இயல்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். மனுஷனா பிறந்தாலே அன்பு இயல்பா நீங்க அன்பு காட்டுவீங்க, அதே போதும். உங்க உறவுகள் எல்லாம் தானா நல்லபடியா இருக்கும். புதுசா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம்.
ஐயா சரி, எந்த உறவுகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் எங்கயா இருக்கு? நம்ம இப்ப என்னோட நெருங்கின உறவினர் ஒருத்தர், அவர் கூட ஒரு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட்ல ஈடுபடுறேன், என் முகத்திலே முழிக்காதங்கிற, அவரு பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. சாயங்காலம் வராரு, பக்கத்துல உட்காந்துட்டு சரி காலையில பாத்துக்கலாம் போ அப்படின்ட்டு போனவரு சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்ட்டாரு. அவ்வளவு கோபமும் ஒரு சொட்டு கண்ணீர்ல கரைஞ்சு போயிடலையா? உறவினர் யாருமா? ஒரு தூரத்து சொந்தம், ஒரு எங்களுக்கு புரியுது. இப்ப இதே வந்து 10 வருஷம் பேசாத உறவுகள் கூட ஒரு புன்னகையில மாறி போயிடுது இல்லைங்களா? இதை நீங்க வேலை பார்க்குற இடத்துல பண்ண முடியுமா? ஏதோ நீங்க ஒரு கோட்ல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்க மேனேஜர் உங்களை கண்ணா பின்னா திட்டுறாரு, நீங்களே ஓடா நீயாச்சுமா நீலாம் ஒரு மனுஷன் அப்படின்னு பேசிட்டு சாயங்காலம் வந்து சார் விடுங்க சார் பாத்துக்கலாம், அந்த ஹைக்கும் போனஸும் மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். வேற கம்பெனிக்கு போன்றான் தம்பி, அன்னைக்கு இமெயில் செக் பண்ண வந்திருக்காங்க, அன்னைக்கு மத்தியானமே அவன் லே ஆஃப் ஆயிட்டான். அந்த நிலைமையில போயிட்டு இருக்குங்க. வேற வழி இல்ல, காசு சம்பாதிச்சு ஆக வேணும். ஐயா நீங்க நினைக்கலாம் நீ பாட்டுக்கு சாஃப்ட்வேர் கோடு ஐடின்னு பேசுறீங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஐடில வேலை பாக்குறாங்க? இல்ல. ஆமா, ஐடில தான் வேலை பாக்குறாங்க. ஆமா ஐயா, எல்லாருமே வா. ஆமாங்க, ஒருத்தர் 2 பேர் வேணா தப்பி போயிருப்பாங்க. நீங்க ஊர்ல பல் டாக்டரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து விவசாயம் பார்த்திருந்தாலும் சரி, பரோட்டா மாஸ்டரா இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இங்க வந்த உடனே 6 மாசத்துல உங்களை நாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாத்திடுவோம். பரவாயில்லையா? நம்ம ஊர்ல நிறைய பேர் சும்மா இருக்காங்க, அவங்க அனுப்பி விடலாங்க. வர சொல்லுங்க, ஒரு டெஸ்டிங் கோர்ஸ் வச்சிருக்காங்க, 2 மாசத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கிடுவாங்க. வேற வழி இல்லைங்கய்யா, குடும்பத்துல இருக்க எல்லாரும் சம்பாதிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. செலவு சூழ்ந்த உலகத்துல இருக்கோங்க. நம்ம பாக்குறதுல அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, ஒருவேளை இதெல்லாம் இருந்தாதான் நம்ம நிம்மதியா இருப்போமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வருது. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இங்க இருக்கிற யாருக்கிட்ட வந்து ஒரு ஹாய் சொல்லி ஒரு 2 நிமிஷம் பேசுங்களேன். இந்த வீக்கெண்ட் என்ன பிளானு, போன லாங் வீக்கெண்ட்ல என்ன பண்ண, எங்கேயாவது போய் நம்ம காசை கரைச்சிட்டு வரணும், அதுதான் நம்ம மக்களுக்கு வேணும். சரி அப்படியே நம்ம சரி ஒரு வீக்கெண்ட் வந்து நம்ம நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு பிளான போட்டோம்னு வைங்களேன். ஒரு ட்ரெஸ் கோட் ஒண்ணு சொல்லுவாங்க, கலர் தீம், ரெட் கலர்ல புடவை கட்டணும், ப்ளூ கலர்ல ஜம்ப் சூட் போடணும். எங்கேயாவது கொண்டு போய் நம்ம காசு செலவு பண்ணிட்டு வந்தாதாங்க எல்லாருக்கும் நிம்மதி. அங்க போய் சும்மா இருக்கிறது இல்ல, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட வேண்டியது. நம்மள மாதிரி எவனா ஒருத்தன் இருப்பான், வீட்டுல விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு சுகம் தானடா அப்படின்ட்டு அவன் இந்த ரீல்ஸ பாப்பான். நம்ம தான் வாழ்க்கையை வாழாம இருக்கோமோ, எதோ ஒண்ணு பண்ணிடலாம்னு சொல்லி 8000 ரூபாய் செலவு பண்ணி அலாஸ்காக்கு போய் அங்க நடு ரோட்ல டான்ஸ் ஆடி அவன் ரீல்ஸ போடுவான். இப்படி இந்த ரீல்ஸ்ங்கிறது, ரீல்ஸ் போடுறதுக்கு அலாஸ்காக்கு போறீங்களா? அது உங்க ஸ்டேட் தானா இல்லையா? இந்த கண்ட்ரி தான் யா, கண்ட்ரி அது ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு. ஏன்னா இப்ப புதுசு புதுசா சில ஸ்டேட் எல்லாம் வரப்போகுது போலியா? அதுக்கு நம்ம தயாரா இருக்காரு, ஒரு பக்கம் பூரா வளைச்சு போடணும்னு பாத்துக்கிட்டு. ஆமா ஆமா ஆமா, மேலே கீழே. சரி, இந்த ரீல்ஸ் போடுறதுங்கிறது கோவிடை விட பயங்கரமா அதிவேகத்துல பரவக்கூடிய ஒரு வியாதிங்கயா. லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஒண்ணு பண்ண முடியாது, இதுக்கு தேவையான செலவு எது, தேவையில்லாத ஆடி எதுன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வடிவேலுக்கு தான் கேட்கணும். ஐயா 4 காசு சேர்க்க நாய் படாத பாடுன்னு சொல்றோம், 10 உறவு சேர்க்க பேய் படாத பாடுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உறவே பேய் தான். காசு சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளவு சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லிக்கிறேன் ஐயா, தோல்விகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல கிடையாதுங்க. ஆனா ஃபேவரட் தோல்வி, அதாவது ஃபேவரட் ஃபெயிலியர் எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும். அது என்னமா தெரியுமா இருக்கும்? அடுத்தவர்களை அண்டி பிழைக்காமல் எப்படியாவது நிறைய பணம் சம்பாதித்து இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டிடணும்டா அப்படின்னு ஒரு தோல்வி உங்களை யோசிக்க வச்சிருக்கும் பாத்தீங்களா? அதுதான் உங்களோட ஃபேவரட் தோல்வியா இருக்கும். நல்ல செய்தி. பசித்த வயிறும் ஏழ்மையும் கற்றுத்தரும் பாடங்களை வேறு எவராலும் கற்றுத்தர முடியாது. உங்க எல்லாருக்கும் ஒரு டிப் ஒண்ணு கொடுக்கறேன். உங்க குழந்தைகளுக்கு யாருக்குமே உறவுகளை சேர்க்க சொல்லித்தரவே வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் பகையை ஊட்டாமல் இருந்தால் போதும். நீங்கள் எல்லோரிடமும் அன்பு செய்வதை பார்த்து அவர்களே உறவுகளை இணைப்பார்கள் அன்பினால். நல்ல மனம் கொண்டவர்களிடம் பணம் நிறைந்து விட வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி பணம் சம்பாதிப்பது என்று சொல்லிக் கொடுத்து விடுங்கள். இங்க பணம் சம்பாதிப்பது சவால் தான். ஆனா இங்க இவ்வளவு பேர் இந்த அரங்கத்தை நிறைத்த அத்தனை நல்லுள்ளங்களிடமும் பணம் நிறைய வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று வேண்டி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு சுருக்கமான நேரத்துல ஒரு பட்டிமன்றம் பேசுறது சிரமம். நான் ஒரு பேச்சாளரா எனக்கு தெரியும். ஆனா எல்லாருமே அதை நல்லா செய்யறாங்க. ஐஸ்வர்யா சுரேஷ் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க.
அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட இந்த பக்கம் வந்து உட்காரலாம். ஏன்னா முன்னாடி இருந்து கேட்கும் போதுதான் அது புரியும். அவங்க சொன்ன சில விஷயங்கள் பாருங்களேன். உறவுகளை பத்தி நெகட்டிவா நீங்க சொல்லாம இருங்க. உங்க பிள்ளைகள் உறவுகளோட நெருக்கமா இருப்பாங்க. நீங்க நெகட்டிவா பேசித்தான் அந்த பிள்ளைகளை விலக்கி விடுறீங்கன்னு ஒண்ணு சொன்னாங்க. நல்ல செய்தி, அது அருமையான செய்தி. அதே மாதிரி உங்க தோல்விகள்லயே ஒரு தோல்வி எப்படியும் சொந்த காலில் நீ நில் என்று உனக்கு சொல்லி கொடுத்திருக்கும். என்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி நான் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று எந்த தோல்வி சொல்லிக் கொடுக்கிறதோ அதுதான் உங்களை உயர்த்துகிற தோல்வி. நாங்கள் ரொம்ப அருமையான மோட்டிவேஷனல் நிறைய பட்டிமன்றத்திலேயே இந்த மாதிரி சிதறல்கள் வர்றது ரொம்ப அழகு. அன்செட்டில்டு ஆடியன்ஸ் முன்னாடி இதெல்லாம் பேசுறதுன்றது புண்ணியம், உண்மையிலே புண்ணியம். ஐஸ்வர்யா அவங்களுக்கு வாழ்த்துகள். அவங்க எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்களா? பரவாயில்ல, அது நீங்களா தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. அதாவது கலகலப்பான தலைப்புக்கு மத்தியில கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு தலைப்பு வர்றது கஷ்டம். பெரும் கூட்டம், இது ஒரு சின்ன வகுப்பறை சூழல் இல்ல, நேரமும் குறைவு. அதனால இந்த பேச்சாளர்கள் நல்லா பேசுறாங்கன்றது உண்மையிலேயே இந்த எம்டிஎஸ்க்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். வாங்கம்மா உண்ணாமலை சுப்பையா, உறவு பேசலாமா? வேமா போங்க. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களுக்கும் சக பேச்சாளருக்கும் என் வணக்கம். மக்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மக்களே, நேயர்களே, இங்க இருக்க கூட்டம் எல்லாம் காசுக்காக வந்திருக்கா இல்ல உறவுக்காக வந்திருக்கா? நம்ம பாரதி பாஸ்கர் மேடம்க்கும் ராஜா சாருக்கும் அந்த நட்பு உறவுக்காக தான் நான் வந்திருக்கோம். இதுலயே தெரியுது இல்ல, எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கா. எம்டிஎஸ்ஏ நம்ம உறவுல தானங்க இத்தனை வருஷமா சங்கம் நடந்துட்டு இருக்கு. வாலண்டியர்ஸ் உறவுகள் தானங்க. இதுல எங்கங்க காசு வந்துச்சு? ஐஸ்வர்யா பேச்சு முடிக்கும் போது ஒண்ணு சொன்னாங்க, இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் காசு நிறைய வந்து சேரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னாங்க. ஐஸ்வர்யா, உங்க வேண்டுதல் பழிச்சுச்சுன்னா அடுத்த பொங்கலுக்கு உங்களுக்கு எம்டிஎஸ் சார்பு ஒரு செலவு வச்சிருவாங்க. அடுத்து இவங்க காசு மட்டும் உறவுகள் மட்டும் நிலையானதா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டாங்க. எங்க காசு மட்டும் நிலையானதா? இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலைல இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்மள எத்தனை பேர் கவுந்தடிச்சு உட்கார்ந்து இருப்போம். ஒரு ரிப்போர்ட் கொடுத்தானா விழுந்துருக்கு. என்னமோ காசு மட்டும் அப்படியே நிலையானதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சுபா சொன்னாங்க டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் எதனால வந்தது? காசுனால வந்தது, உறவுகள்னால வரல. இதுல காசுதான் பெரும் காரணம் நடுவர் அவர்களே. சரிமா, சரி. அதாவது இந்த அணியில ஒருத்தவங்க இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலங்க. அவங்க மச்சான 2 வாட்டி வா போன்னு கூப்பிட்டதுக்கு கன்னத்துல தப்பு போட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, காசுதான் முக்கியம் அப்படின்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப தை மாசம் தாங்க பிறந்திருக்கு. ஆடி போய் ஆடி பிறந்தா இவங்க தெளிஞ்சு டாப்பா வந்துருவாங்க. சரண்யா மாதிரி பேசுறீங்க. அடுத்தது, கோவிடுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வந்து இந்தியாவுக்கு போறதுன்றது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவோம். இந்த கோவிட் நல்லா வந்தாலும் வந்துச்சு, நமக்கெல்லாம் உயிர் பயத்தை காட்டிடுச்சு பரமா. இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் உறவுகளை காப்பாத்துறதுக்காக போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊர்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு வரதுக்கு சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்துடலாம் டிக்கெட் காசுக்கு. அவ்வளவு ஜாஸ்தினாலே வெளியில போனா திரும்பி உள்ள வருவோமான்னு தெரியாது. போட்டுட்டு இருக்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டருக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கும். ஆனா இதுக்கு நடுவுல நாங்க உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வருஷம் தவறாம இந்தியால போய் எங்க உறவுகளை பாதுகாத்துட்டு வரோம். நீங்க போய் தான் அவங்களை காப்பாத்துறீங்க. கட்டி அணைச்சிட்டு வரோம் நடுவர் அவர்களே. இளமையா இருக்கிறப்ப
ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு எல்லா ஆட்டத்தையும் போட்டுட்டு இந்த நடுத்தர வயசுலதான் நமக்கு வாழ்க்கையோட நெளிவு சுழிவெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு நம்மளோட நடுவுல ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இப்படி நிறைய இருக்கு. ஆனா காலையில இதுக்கு நடுவுல காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங்ல இருந்து குட் நைட் வரைக்கும் 1008 மெசேஜ் போடுறாங்க. இந்த மெசேஜ நம்ம பார்த்து ரிப்ளை பண்ணலனா நீ தான் மெசேஜ பாத்துட்டியே, ப்ளூ டிக் மார்க் வந்துருச்சே, 7:30 மணிக்கே பாத்துட்டியேன்னு சொல்லி நமக்கு 7:30 கூட்டி விட்டுறாங்க. நம்ம பொழப்பு ஆயுள் தண்டனை கைதியோட மோசமா இருக்கு. ஆக இந்த உறவுகளை சமாளிக்கிறது தானே இன்னைக்கு இருக்க பெரிய சவாலு. அடுத்ததா நம்ம உறவுகளை காப்பாத்துறதுன்றது இந்த அறுசுவை மாதிரி எல்லாமே கலந்துதாங்க இருக்கும். இன்பம், துன்பம், சோகம் எல்லாமே தான் இருக்கும். ஆனா இதை எல்லாம் சேர்ந்தாதாங்க நமக்கு உறவுகளோட அருமை புரியும். ஒண்ணு இல்லைங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் லீவுக்கு இந்தியா போயிருந்தேன். எங்க பெரியம்மா எல்லாரையும் பார்த்தேன், எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்தேன். நானே எங்க பெரியம்மாவை பார்க்க விட்டு போச்சு. திரும்பி இங்க வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா போன்ல கூப்பிட்டு என்னை ரொம்ப திட்டாங்க. நீ எப்படி உன் நிலாச்சோர் ஊட்டின பெரியம்மாவை மறந்து போவ அப்படின்னு. அப்ப உறவுகளை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம் எங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு புரியுது, ஆனா என்னால பார்க்க முடியல. அடுத்த வாட்டி இந்தியா போறப்ப நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். உறவுகளை காப்பாத்துறது உறவுகளை காக்குறதுல தானே பெரிய சவாலே இருக்கு. ஏன் நம்ம நடுவருக்கு தெரியாதா மாமனாருக்கும் மருமகனுக்கும் உள்ள உறவை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. எனக்கு என்னமா ஏன் தலையில கை வைக்கிறீங்க? இல்ல ஐஸ்வர்யா இன்னொன்னு சொன்னாங்க. இந்த அங்க ஊர்ல என்ன வேலை பார்த்தாலும் இங்க வர சொல்லுங்க, 6 மாசத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடலாம். 2 மாசத்துல 2 மாசத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடலாம்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா தான் அடுத்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட போறாங்கன்னு நினைக்கிறேன் விசாக்காக. ஆக எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 78 ஆர்டர். அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்வம் வேணும், ஆனா செல்வத்தை விட உறவுகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்காரு. ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு என் உறவை முடித்துக் கொள்கிறேன். பணம் நமக்கு அமிர்தம் மாதிரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். உறவு என்பது நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்று ஆக்சிஜன் போல. அத மூச்சு பயிற்சி செஞ்சு நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கோமோ அது போல உறவுகளை ஒன்னா சேர்ந்து உறவுகளை காத்து நடுத்தர வயசுல உறவுகளை காப்பாத்துனாதான் நமக்கு நம்ம குடும்பம் நம்ம எல்லாமே நம்ம செல்லுபோட இருப்போம். ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டா ஐசியூ தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்ணாமலை சுப்பையா அவர்கள் ஓவியர், நல்ல ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. இங்க இருந்து இந்தியாவுக்கு போய் அவ்வப்போது உறவுகளை பாதுகாத்துட்டு வர்றாங்க. இவ்வளவு பாதுகாக்க போறவங்க பெரியம்மா விட்டாங்க. அவங்க அம்மா அங்கேயே சொல்லி இருக்கலாம், நீ வந்த பெரியம்மா பார்த்துட்டு போன. அங்க விட்டுட்டு இவங்க வந்த பிறகு போன் போட்டு திட்டிருக்காங்க. அது எப்படி நீ பெரியம்மாவை விடலாம்? அந்த கவலையில நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். உறவுகளை பாதுகாக்கிறதா கஷ்டம்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு கோஷ்டி சாப்பிடுது. தில்லான மோனம்பல்ல ஒரு வசனம் சொல்லுவான், ஞாபகம் இருக்கா? அரசர் தூங்க போறாரு, வந்து நாயனா வாசிப்பார். அப்போ சிவாஜி கணேசனுக்கு கோபம் வரும். யோ, அரசர் தூங்குறதுக்கெல்லாம் வாசிக்க முடியாது, அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா, ஊதுனா ஊதுங்க. அந்த மாதிரி இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு பக்கம் உறவுகளை பாதுகாத்துட்டு இருப்பான். கொஞ்சம் கூட்டத்துக்குள்ள சத்தத்தை குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீங்க பெரிய மனசு பண்ணி அனுமதி கொடுத்தீங்கன்னா மீதி பேரை பேச வைக்கலாமா? வாங்க ஐயா, அருண் கந்தசாமி. அவர் ஆலய கூட்டு வந்திருக்காரு. அவையோருக்கும் சான்றோருக்கும் என் தமிழ் அன்னைக்கும் முதல் வணக்கம். கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒரு தோனி நல்ல பினிஷரோ அந்த மாதிரி பட்டிமன்றத்தோட பினிஷர் ஐயா ராஜா அவர்களுக்கும் மதிப்பிற்கும். தோனி ரிட்டையர் ஆயிட்டார் ஐயா, உங்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது.
நான் என்ன உங்க கம்பெனில வேலை பார்க்கிறேன். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அம்மா பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் உறவை தாண்டி பணத்தை சேர்க்க வந்திருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். எனக்கு முன்னாடி சகோதரி உண்ணா பேசினாங்க, டேங்கப்பா டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு கொண்டு வந்த 10 பாயிண்ட் கொட்டிட்டு போயிட்டீங்க உண்ணா. எனக்கு தெரிஞ்சு உண்ணாவோட அதிகபட்ச உறவினர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அலெக்சா தான். ஏன்னா அவங்க அலெக்சா கிட்டதான், அலெக்சா வேக் மீ அட் 7 AM, அலெக்சா வாட் இஸ் மை ஹஸ்பண்ட் டூயிங், வாட் இஸ் த வெதர் இன் காரைக்குடி. இதுதான் அவங்களோட அதிகபட்ச உரையாடல்கள். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க டிப்ரெஷன். உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து உறவுகளால டிப்ரெஷன் கிடையவே டிப்ரெஷன், உறவுகளாலதான் டிப்ரெஷன். நானே டார்ச்சர்ல இருக்கேன், என்ன டார்ச்சர் பண்ணாத நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லுவீங்க. நீங்க பணத்துக்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு? உங்களோட டிப்ரெஷனை குறைக்கிறதே அந்த பணம் தான். நடுவர் அவர்களே, நாங்களே இங்க வந்து பை ஒன் கெட் ஒன் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க செல்வ செழிப்பா இருக்குன்னு. இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நண்பர் அவர்களே, கொண்டாடிக்கு தெரியாம ஒரு ஃப்ரைடே பார்ட்டிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அது தனி கதை. ஆனா இந்த பாட்டுல போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு நண்பர் அவர்களே. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டுல தயிர் சாதம் செய்யறேன், நீங்க தக்காளி சாதம் செய்யணும். நான் சாப்பிட்டிருக்கேன். அதேதாங்க, ஒரு 10 குடும்பத்தை சேர்த்து என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஒரு பாட்டுலுக்கு போடுவோம், ஒரு ஃப்ரைடே நைட்டு மீட்டப்போ போட்டு நாங்களே கூட வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கவரையும் கொண்டு வந்துருவோம் ஐயா. அந்த கவர்ல சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத எடுத்து கொண்டு போயிட்டு, நீங்க சொன்னீங்களா அந்த பிரிட்ஜு கதை, அது இங்கதாங்க ஐயா நடக்குது. எப்படின்னா அதை கொண்டு போய் வச்சிட வேண்டியது, அடுத்த 7 நாளுக்கு அதுதான் சாப்பாடு. மகனே சாப்பிடா அப்படின்னு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல எப்படி இப்படி எல்லாம் நாங்க வந்து ஒரு பணத்தை சேமிச்சு நாங்க பாதுகாக்க வேண்டியதா இருக்குது. லெஃப்ட் ஓவர்லயே வாழ்றீங்க. அதேதாங்க. ஆனா அந்த உறவினர் தான் வரமாட்டான், அவனை போட்டு சாவடிக்கலாம்னா ₹1 வந்து சேர மாட்டாங்க. எதுக்கு வருவான் அதை சாப்பிடுறதுக்கு? அதேதாங்க ஐயா. இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சிங்க ஐயா, நான் கூட கேள்விப்பட்டேன், நீங்க இந்த ஓவிய ஆர்மியில பார்த்தேன் அப்படின்னு. அதேதாங்க ஐயா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நானும் இருக்குங்க ஐயா. இதுக்கு இதெல்லாம் தேவையா ஐயா? அதுல சொல்லிட்டு இருந்தாங்க, அன்புதான், அன்பு கேங்க அப்படி இப்படின்ட்டு இந்த பணப்பொட்டியை கொண்டு வந்து வச்சாங்க ஐயா. அப்புறம் அன்பாது பண்பாது ஆவாம அந்த பணத்தை எடுக்கிறது தான் ஓட்டிட்டு இருந்தாங்க ஐயா. ஏன்னா இன்னைக்கு பணம் இருக்கவன் தான் பகவான். கோடீஸ்வரன் அப்படின்னா கோடி வச்சிருக்கிறவன் ஈஸ்வரனுக்கு சமமானவங்கிறதுனாலதான் அதுக்கு பேரு கோடீஸ்வரன் வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல நடந்த ஒரு உண்மை கதை சொல்றேங்க ஐயா. எங்க மாமனாரு இந்த பொங்கலுக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குப்பா, கண்ணுக்குள்ளாரே இருக்கீங்க, கனவுல வந்து போறீங்க, அப்படி இப்படி நல்லா ஏதோ நிறைய கதையெல்லாம் சொன்னாரு. அதேதாங்க ஐயா, எப்பயாவது பேசுவாருங்க ஐயா. அப்பப்ப பொண்ணுகிட்ட பேசுறது இவரு பொங்கலுக்கு வந்து போங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எல்லாம் கணக்கு போட்டு ஒரு 6 லட்சம் ரூபாய் வருதுங்க மாமா, அந்த 6 லட்சம் ரூபாய் மட்டும் நீங்க கொடுத்துருங்க, நாங்க எல்லாம் வந்து விழாவை சிறப்பிச்சிடறோம் அப்படின்னா. கல்யாணத்துல வாங்கினது 10,000. ஐயா நான் கொடுத்துதாங்க வாங்கிட்டு வந்தேன், நான் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க. அது கல்லூரி காலத்துல செஞ்ச ஒரு தவறுனால மாட்டிட்டேங்க. அதுக்கு இது சரியா போச்சு. அந்த 6 லட்சம் ரூபாய் மேட்டரை கேட்டோம்னா அது வரைக்கும் அம்பியா இருந்தாரு. அந்த 6 லட்சம் அவர் காதல் விழுந்தோம்னா அன்னினா மாறிட்டாப்ல. தம்பி நீ பொங்கல் அங்கே வச்சிரு, நான் இங்கே வச்சிரேன், முடிஞ்சா ஜீன் கால்ல மீட் பண்ணிடலாம், பொங்கல் சொல்லிட்டு போனை வச்சாரு. போனை வச்சவர் இப்ப நான் போன் அடிச்சவ என்ன சொல்றாரு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொலைதூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஐயா இங்க இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது ஒன்று போடுங்களேன், கூட்டம் அள்ளும். அங்க கூட பாருங்க எல்லாம் பாதி அந்த கடையா தான் இருக்கும். உறவுகளை பேணி காப்பது எப்படின்னு போட்டு பாருங்க, ₹1 வர மாட்டார். ஏன்னா அவனுக்கு வழி தெரியாது. ஐயா இந்த கல்யாணம் உறவு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரவங்க ஆசீர்வாதிக்க வரலையா, எல்லாம் அட்டண்டன்ஸ் போட தான் வராங்க. 2 ரீல்ஸ், பொண்ணு கூட ஒரு போட்டோ, முடிஞ்சது கல்யாணம். நடுவர்களே நீங்க கொஞ்சம் காசு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட் நிறைய காசு வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் சீஃப் கெஸ்ட். நீங்க கெஸ்டா இருக்கணுமா சீஃப் கெஸ்டா இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணீங்க. சரி. 2வது இந்த விருந்து மருந்து 3 நாள் சொல்லுவாங்க. உங்களோட ஸ்டைல சொல்லணும்னா முதல் நாள் ஆமை கொஞ்சம் அவிச்சு வைப்பாங்க, 3வது நாள் வாழைக்காய வறுத்து வைப்பாங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்குற சிக்னல். பொறிச்சு வைக்க மாட்டேங்க ஐயா, என்ன அதை நான் ட்ரை பண்ணலீங்கய்யா. சாப்பிட்டு பாருங்க அடுத்த வாரம். ஏன்னா 3 தான் அதிகம் கிடைக்குது. நடுவர்களே இப்ப கண்ணுல ஒரு குறைபாடுனா அது விட்டமின் ஏ, தோலில் ஒரு குறைபாடுனா விட்டமின் டி, வாழ்க்கைக்கே ஒரு குறைபாடுனா அதுக்கு ஒண்ணு இருக்குங்க விட்டமின் எம், அதுதான் மணி. மணி இருக்கிறவன் தாங்க ஐயா இன்னைக்கு பெரிய ஆளு. 2வது நடுவர்களே, நம்ம உறவுகள் ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவுகள் என்ன சொல்றாங்க, நீ நல்லா இருக்கணும் ஆனா என்னை விட நல்லா இருக்க கூடாது, அதுதான் உறவுகளோட இது. 2வது உண்ணா வந்து உறவுன்னு அப்படியே
என்னெல்லாம் கேட்ட நாச்சு எங்க இருக்கான்னு தெரியல. அநேகமா நேரம் வந்து ஓரமா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். முன்னோட வீட்டுக்காரர் தாங்க ஐயா அவரு. சுப்பையா. இறுதியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, வாழ்க்கைக்கு உறவு தேவைதான். ஆனா அந்த உறவை தக்க வச்சு கொள்றதுக்கு உண்டான கருவி அந்த பணம். நாங்க அந்த பணத்தை நோக்கி ஓடுறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. இந்த நாட்டுல நல்லவங்க ரொம்ப கம்மியா தாங்க நடுவில் இருக்கிறாங்க. அந்த நல்லவங்கள நீங்களும் ஒருத்தரா இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருண் கந்தசாமி நல்ல பேச்சாளருக்குரிய உத்திகள் அவருக்கு இருக்கு. மேடையில எப்படி பேசுறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது ஒரு சிரமம். அதை அவர் நல்லா செய்யறார். என்ன நேரம் தான் கொடுக்க முடியல. அதுக்குள்ளேயே அவர் நல்லா பேசியிருக்கிறார். பிக் பாஸ்ல எல்லாம் 1 மணி நேரம் இருந்தாங்க. பணப்பெட்டி வச்சதை எடுத்துட்டு ஓடுறாங்க. பிக் பாஸே முடிஞ்சு போச்சு. ஒரு வாழ்க்கையில என்னமோ இப்படி ஒரு அபத்த கலைஞங்கள்லாம் ஓடுது. அதெல்லாம் பாக்குறாங்க. அவர் அதை சொன்னார். பணம்ன்றது கோடீஸ்வரன் ஆக்கும். நீங்க கெஸ்டா இருக்கணுமா, சீஃப் கெஸ்டா இருக்கணுமா? என்னங்க முக்கியம் இல்ல. இப்போ ஒரு கோயில் இருக்கு. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஆள் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாருன்னு வைங்க. மந்திரிக்கு பக்கத்துல அவரை தானே நிறுத்துவாங்க. கரெக்ட் தானுங்க? இந்த கோவிலுக்கு திருப்பணி செம்மல் அவர் இந்த ஏரியால மண்ணு ஊத்திருப்பார். அது வேற. எப்படி பணம் வந்தது என்று பார்ப்பதில்லை. தானே இந்த சமூகம் போகிறது. ஏதாவது சொல்லி நான் நாட்டிலே நல்லவனா, அதனால அவருக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கொக்கியும் போட்டு கிளம்பிட்டார். இப்ப இவருக்கு பதில் சொல்லணும் சிவ சுப்பிரமணியன் துரை. வாங்க ஐயா. ஏன் இவ்வளவு கம்மியா கைதுறீங்க? நான் கொஞ்சம் மெதுவா நடந்து வந்ததுனால. இல்ல, நீங்க இன்னும் மெதுவா தான் நடப்பீங்க. இல்ல, இன்னைக்கு எல்லாரும் கலாச்சாரப்படி வேட்டி கட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு சிக்கல்னால மேடையில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவா நடந்து. அது நான் வேற இருக்கேன். அகமும் முகமும் மலர அமர்ந்திருக்கும் தமிழ் சொந்தங்களே, பட்டிமன்றம் என்றாலே பாரதோறும் புகழ்பெற்றிருக்கும் திரு ராஜா சார் அவர்களே, பாரதி மேடம் அவர்களே, வந்திருக்கும் போனஸை எல்லாம் பத்திரமாக 401(k)யிலும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்களிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துவிட்டு பணத்தை பாதுகாப்பது சவாலே என்று பேச வந்திருக்கும் எதிரணி சொந்தங்களே, உறவுதான் முக்கியம் என்று பேச வந்திருக்கும் எண்ணணி சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். முதலில் இந்த தலைப்புல இவங்க அணியிலேயே ஒரு ஒத்துமை இல்லை. எப்படி? முதல்ல வந்தவங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமங்கிறாங்க. அடுத்து வந்தவங்க 2 மாசம் தான் நாங்க உங்களை ஐடியில இழுத்து விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இதுல 3ஆவதா வந்தவர் ஒருத்தர், அவருக்கு மாமனார் வயசுக்கும் கஸ்டமர் கேர் வயசுக்குமே வித்தியாசம் தெரியல. நீங்கள் அழைக்கும் ஆள் அருகில் இல்லைன்னா போனை வச்சுட்டு போயிடுற அளவுக்கு நல்லவரா இருக்காரு ஐடியில. ஏன் நீங்க வங்கியில பணிபுரிந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்ல எப்படி எஃப்டியோ இங்க சிடி, என்ன இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கிற மாதிரி இபிஎஃப்னா இங்க 401(k). இதெல்லாம் தெரியாதவங்க இல்லை. இவங்க எல்லாருமே வந்த போனஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்க வெளிநாடு வந்தது அங்க வாங்கி வச்சிருக்கிற லேண்டுக்கு எல்லாம் வேலி கட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வந்த கூட்டம். ஆனா பணத்தை பாதுகாக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு ஏதோ உறவுக்காரங்களுக்கு கிள்ளி கொடுத்தான்னு ஒருத்தராவது பேசுவாங்கன்னு பார்த்தேன். இல்ல, உறவுக்கு சவால் அப்படின்னு பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. தம்பி ஹரி நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கா அப்படின்னாரு. இல்ல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, அதுதான் பிரச்சனை. சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா கடைசி காசுல இருந்து பூமர் அப்படின்னு கத்துவாங்க. அதனால யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்ம சமுதாயத்துல வந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணு திரைப்படங்கள் வழியா அல்லது என்னையா மைக் சவுண்ட் விழுது. நானும் நிறைய ஊர்ல மைக் போடுறவங்களை பார்த்திருக்கேயா. போட்டுட்டு சைட்ல படுத்த ஒரே ஊர் நம்ம ஊரு தான். நிம்மதியா படுத்திருக்காரு. நாமெல்லாம் இங்க பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது மைக் செட் பண்றவர் எங்க கால் நீட்டி படுத்துட்டாரு. நீங்க ஏதாவது பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் செட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்க. அந்த காலத்துல திரைப்படங்கள் நிறைய வந்து 80கள்ல
போனை கொண்டு வந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஒரு சட்டையும் தான் கேட்டு பேசுறீங்க. 60களிலிருந்து 80கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வந்து திரைப்படங்கள் உறவுல இருக்கிற பல சிக்கல், சமுதாயத்துல இருக்கிற பல சிக்கலை பேசிச்சு. 80லேருந்து 2000 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரதட்சணை, பெண் கொடுமைன்னு இருக்கிற மத்தியத்தர குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பேசின திரைப்படங்கள் உறவுகளை விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிற தொனியில வந்த படங்கள் நிறைய இருந்தது. கங்கைக்கு ஒரு கீதமா இருக்கட்டும், பாசமல் அந்த 80களில் 60களுக்கு முன்னாடி போனீங்கன்னா பாசமலரா இருக்கட்டும், உறவை காத்த கிளின்லாம் படம் வந்தது. இப்ப அந்த கிளியெல்லாம் செத்து போச்சு. ஏன்னா உறவை காக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் அந்த பையன் கரெக்டா சொன்னாப்ல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. சரி, சொல்லிக் கொடுத்தாலும் பூமர்ன்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சரியா இந்த மத்தியத்தர வயதை வந்து 40-45 பிரிக்கிறதுக்கு பதிலா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கூட, ஏன்னா அந்த ஜெனரேஷன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ஒரு நல்ல கருத்து ஒன்று சொன்னாங்க. காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க தெரியவில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அந்த காதல் எந்த வயதுல எடுத்தாலும் சரி. அதனாலதான் அவங்க மேடம் பாரதி பாஸ்கர் கூட எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த தலைமுறைகள் வந்து ஒழுங்கா காதல் செய்ய தெரியல. அப்பதான் உறவுகள் வளர்வதற்கான ஒரு அடிப்படை இல்லையா? அதுக்காக நீங்க உங்களுடைய அந்த காதல் கதைகளை எழுதணும். அதை இந்த வளர்ற ஜெனரேஷன் படிச்சாங்கன்னா அன்பு செய்யறது எப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அவங்க கோரிக்கை வச்சு பல நாள் ஆச்சு, அவரால் அதை நிறைவேற்ற முடியல. ஏன்னா இல்ல பண்ணினார், குமுதத்துல எழுதினார். குமுதத்துல எழுதினார். அந்த செய்தி எனக்கு தெரியல, நன்றி. ஆனா பாருங்க, இப்ப வர செய்திகள் எல்லாம் குளிர்பானத்துல கலந்து கொடுத்து இப்பதான் அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. கேரளால ஒரு பொண்ணு, பசங்க பொண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாம இப்ப எல்லாத்துக்கும் ஆள் வந்து இந்த உலகத்துல இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப குக்கர்ல வேக வச்சிருக்கிறத ஒரு கேஸ் நேதி கூட படிச்சேன். ரொம்ப கொடுமையா இருக்கு. உறவுகளை வந்து ஏன் அந்த சகிப்புத்தன்மை இல்ல அப்படிங்கிறது அடிச்சு பார்க்கதான் பாத்தீங்களா? இல்ல இல்ல நேரா இவ்வளவு காலம் கழிச்சு இதை அடிச்சு பார்க்கறதுக்கு தானே இடையூறுகள்லாம் வந்தோடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்க கையில வேற எடுத்து வச்சு உற்சாகமா அடிச்ச உடனே, அதாவது உற்சாகமான விளையாடு ஆளு முடிக்கணுமேன்றது கவலை இல்லையா எனக்கு. முடிச்சிடறையா? ஏன்னா உறவுகளுக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லைங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அதை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை தான். அதுக்குதான் இப்ப இந்த பிள்ளைகள் பத்தி சொன்னாங்க, மரம் அப்படின்னு. நமக்கு தெரிந்துதான் வளர்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வேரின் ஆழம் எவ்வளவு என்று நமக்கு தெரிவதில்லை. எம்டி நெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4 ஏக்கர் 1/2 ஏக்கரால வீடு இருக்கு, 4000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கு. ஆனா படிச்ச உடனே வேலை கிடைச்சு பசங்க பறந்துடுறாங்க, வீட்டுல தனியா இருக்காங்க அமெரிக்கால. இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறை இடைவெளி இருக்கீங்க. ஜெயகாந்தன் அவர்களுடைய யுகசந்தின்னு ஒரு கதை இருக்குங்க. அதுல வந்து ஒரு பாட்டிக்கும் பேத்திக்குமான நடுப்புற ஒரு அப்பா மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை அழகா சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தலைமுறையில 2 தலைமுறை இடைவெளி இருக்கிறது. எல்லா பெற்றோரும், நான் பேசுற பெற்றோர் எல்லாருமே சொல்றாங்க, மத்தியதர வயதுல அந்த பையன் மாடியில இருந்து இறங்கி வந்து எங்கிட்ட 5 நிமிஷம் பேச மாட்டானா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த வேவ்லெங்த் இங்க இருக்கிற அந்த சூழ்நிலைக்கும் நம்ம கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேசுற கருத்துக்கும் அவன் தான் நம்மள ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி பாக்குறான். நீ எல்லாம் யார் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. அந்த ஜென்சி கிட்ஸோட வேர்ட்ஸுக்கெல்லாம் இப்ப எக்கச்சக்க ரீல்ஸ் இருக்கு. அதெல்லாம் பேசினா நடுவர் மணி இல்ல, மணியாலே என்ன அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். முக்கியமா உறவுகளை காக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிடுறேங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்பிக்கை இல்ல, உறவுகள்கிட்ட இன்னைக்கு நம்பிக்கை இல்ல. உதாரணமா பாருங்க, இவங்க எல்லாரும் பணத்தை பாதுகாக்க தெரியலன்னாங்க. சரி, உங்களுக்கு தான் பாதுகாக்க தெரியல, என்னோட அக்கௌண்ட் நம்பரை தவிர வேணா ரவுட்டிங் நம்பரையும் தர என்கிட்ட அனுப்புங்க, ஐ வில் ரீபே வித் இன்ட்ரெஸ்ட். இவன் ஆர்வத்தோட திருப்பி கொடுப்பேன்னு சொன்னேன். பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது என்னால. சரி, இதை நம்ப மாட்டாங்க, என்ன நம்பி பணம் போட மாட்டாங்க. யாராவது கிணறு கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கும் கஷ்டம்ப்பா, எங்கிட்டயும் பணம் இல்ல, என்னாலையும் தர முடியலன்னு சொன்னா அதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறான், நான் பணம் இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். இந்த நிலைமையில தான் உறவுகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அப்போ உறவுகள், ரத்த உறவுகள்ங்கிறத தாண்டி நம்ம நட்பு உறவுக்கு போக வேண்டியிருக்கு. உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் உறவாடி கொண்டிருந்தால்தான் நம்முடைய உடல் அதன் வடிவத்தை தாங்கி நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு செல் நான் தனித்தனியா என்னுடைய ஆட்டத்தை காட்டட்டுமா அப்படின்னு ஆரம்பிச்சா எல்லாரும் இன்னைக்கு எந்த மருத்துவமனையில போய் நிற்போம்னு தெரிஞ்சுங்க. வள்ளல் பெருமானின் ஒரு 2 வரிகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எத்துணையும் பேரவராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். அந்த சிந்தனை வந்தால்தான் சுற்றமும் நட்பும் உங்களுடைய உறவுகளையும் நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும் என்பதை கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவ சுப்பிரமணியன் அவர்கள் வள்ளலார் வரைக்கும் போயிட்டார்.
ஏன்னா அதெல்லாம் இருந்து கேட்கிற அவையா இருக்கணும். அந்த பகுதி முழுக்க ஸ்பேஸ் சத்தம் இருக்கு. இல்ல வள்ளலாராவது வாரியாராவது அத நல்லா பண்ணிருக்கிறார். ஜெயகாந்தன்ல இருந்து பாலகுமாரன் வரைக்கும் தொட்டு காட்டினார். இந்த மாதிரி எழுத்தாளர்களை எல்லாம் ஒரு மேடையில கொண்டு வந்து அறிமுகம் பண்றது ஒரு பேச்சாளருக்கு பெருமை. ஆடியன்ஸுக்கு அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஓடிக்கொண்டிருக்கிற வேகத்துல இலக்கியம் என்பதை விட்டு விலகி போகிற சமூகம் இது. கிண்டல்ல பாக்குறீங்க, புத்தகங்களை கையில் ஏந்துவது என்பது இப்போது ஒரு மகா பெரிய கஷ்டமாக போனது. ஆனா அந்த கஷ்டத்தையும் மீறி சில எழுத்தாளர்களை அறிமுகம் செய்தார் பாருங்க. அதற்கே துரை அவர்களுக்கு பாராட்டு சொல்லணும். எல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க, எழுத்து வாசிப்பு என்பது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்குமான்றதே கேள்வி. நீங்க எல்லாரும் ஒரு பேனா பிடிச்சி எப்பயாவது எழுதி பாருங்க, எழுத்து வருதான்னு பாருங்க. அது வரமாட்டேங்குது. எழுதுவதை விட்டு விட்டு மவுசுல பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு எழுத்து சரியாக வருமா என்பது கேள்வி. தன்னையும் முன்னாடி வச்சு இந்த அணியின் நிறைவு பேச்சாளர் சங்கீதா மாதவன் அவர்கள் இந்த மைக்கே எடுத்துட்டு போயிருக்கிறேன். பெல்ல கொடுக்கணும். பெரும் மதிப்பிற்குரிய இந்த அவையில் வீற்றிருக்கும் சொல்லின் செல்வர் மதிப்பிற்குரிய திரு ராஜா அவர்களுக்கும், நம்ம நடுவருக்கு எப்பவுமே டஃப் கொடுத்து பேசும் எதிரணியில் இருக்கும் மரியாதைக்குரிய சொல்லின் செல்வி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஐயா, எங்க அணியில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ரெடி பாயிண்ட் எல்லாம் புட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நடுத்தர வயது அப்படிங்கறதுனால சுலபமா சிங்க் ஆயிட்டோம். ஆனா எனக்கு நடுவர் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு காலேஜ் பையன் மாதிரி யூத்தா வேற இருக்காரு. 30 வருஷமா ஒரே மாதிரி இருக்காரு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த மாதிரி சொன்ன பட்டிமன்றத்துல பேச போறேன் அப்படின்னு சொல்றீங்க. 30 வருஷமா நான் ஒரே மாதிரியா இருக்கேன். ஆமாங்க ஐயா, நீங்க ஏதாவது ஒரு நல்ல கண்ணாடி போடுங்க. இல்ல, நான் சொன்ன இந்த மாதிரி ஊர்ல இருந்து பட்டிமன்றம் பேச போறேன், ஊர்ல இருந்து திரு ராஜா அவர்கள் வராங்க, பாரதி பாஸ்கர் மேடம் வராங்கன்னு சொன்னேன். ஐயோ போச்சு, அவ்வளவுதான், நீங்க எல்லாம் பேசவே முடியாது. நான் சொன்னேன், இல்ல நடுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கதவை தட்டி வாங்க பழகலாம்னு கூப்பிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருந்து கதவை சாத்தினவரு. அதனால கண்டிப்பா எங்க அன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. அந்த சீனுக்கு இந்த தலைப்புக்கு என்ன அவர் உள்ள இனிமேதான் போக போறீங்க. நான் கதவை திறக்கணும், இங்க எல்லாம் உள்ள போகணும். அதாவது பாத்தீங்கன்னா நடுத்தர வயதுல பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய சவால் அப்படிங்கிற தலைப்புல தான் நான் வந்து அனைத்தரமாக என் வாதத்தை வைக்க வந்திருக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா குண்டூசி வச்சு ஒரு பள்ளம் தோன்ற மாதிரி, அவ்வளவு கஷ்டம். பணத்தை செலவு செய்யறது அந்த குண்டூசி வச்சு பலூன் உடைக்கிற மாதிரி டப்புன்னு போச்சு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அவ்வளவு செலவு. அது அந்த நடுத்தர வயதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்டு மனசு வேற அதுவே ரணமா இருக்குங்க. அதுவே ரொம்ப சவாலா இருக்கு அதை எதிர்கொள்றதே. இதுல பாத்தீங்கன்னா நடுத்தர வயதுல முதல் சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை. அதுல என்ன நடக்கும், ஒரு படத்துல நடிகர் இந்த காமெடி நடிகர் விவேக் சொல்லுவாரு, பாலாஜி வந்து எலும்பு கூடு மாதிரி நடந்து, ஏன்னா 5 மணிக்கு மேல கண்ணு தெரியல, கண்ணு அவிஞ்சு போச்சு, காலு தேஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட உடல்நிலையை மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுங்களா? நான் அப்படிதான் என் டாக்டர் செக்அப் போயிட்டு இருந்திருந்தேன். டாக்டர் சொன்னாரு, ஜிம்முக்கு எல்லாம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுமா, டயட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் வீட்டுக்காரர்கிட்ட வந்து சொன்னேன், சாயந்தரம் இந்த மாதிரிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 10வது நிமிஷத்துல போன் வருது. ஒட்டு கேக்குறாங்கயா, ஜிம்ல இருந்து உடனே கால் வருது. காலையில வந்து ஜிம்ல சேருங்க, நீங்க அப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் பண்றாங்க. ஒட்டு கேட்டு, ஏன்னா நம்மள செலவு செய்ய விட்டுட்டு நம்மளை சுத்தி வணிக வியாபாரங்கள் அப்படி கொட்டி கிடக்கின்றன. அது ஒரு தனி கலைங்க. அடுத்த பட்டிமன்றத்துல அப்ப நான் வேலையில உட்காந்து பக்கத்துல 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. உன் நம்பர் என்ன அப்படின்னா 210, உன் நம்பர் என்ன 200 அப்படின்னாங்க. நீ அதுல என்ன, நான் 100, நான் மாடல்ல பாஸ் ஆயிட்டேன் 90 அப்படின்னாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டோட்டல் கொலஸ்ட்ரால் கவுண்டா. நடுத்தர வயதுல கொலஸ்ட்ரால் கவுண்ட பத்தி பேசி நாங்க கஷ்டப்பட்டு இந்த பாடியை மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய சவால். ஏன்னா அதற்கான செலவு அவ்வளவு ஆகுது. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எதிரணியில வந்து உறவை காப்பாத்துறேன், அது ஊருக்கு போய் காப்பாத்துறேன்னு பேச வந்திருக்காங்க. ஐயா,
சொல்றேன் தப்பா நினைச்சுக்காங்க. அவையில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் நடுத்தர வயது வந்த பிறகு முடி கொட்டி விடுறது, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி. ஆனா எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் ஐ கிரீம், கொலாஜன் ஷாம்பு, இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குங்க. எப்படி செலவை கட்டுப்படுத்துறது சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். ஐயா சரி ஓகே, ஜிம்முக்கு போனா ரொம்ப செலவாகுது, சரி வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போன காத்தாட அங்க பக்கத்து வீட்டுக்காரர் வாக்கிங் வந்திருந்தாரு. சரி வாங்க, ஆனா உங்களை பார்த்ததே இல்லையே, வாங்க போட்டோ எடுத்துக்கலாம்னு கூப்பிட்டாரு. சரி போட்டோ எடுத்தேன். சாயந்தரம் அமைச்சு குவாலிட்டி நல்லா இருந்தது. என்ன போன் கேட்டேன், ஐபோன் 16 ப்ரோ. நான் சொன்னேன் நம்ம கிட்ட ஐபோன் 14 இருக்கு. நம்ம மனசுலாம் குரங்கு மனசாச்சே, நாமளும் வாங்கி பார்ப்போமே. பக்கத்து வீட்டுக்காரர் எலக்ட்ரிக் கார்ல வராரு, போடலான்னு நாம ஒரு கார் வாங்கணும். இப்படி ஆசை பக்கத்து வீட்டுக்கார காலி பண்ண சொல்லுங்க. இப்படி சேர்த்து வைக்கலாமா, செலவு செய்யலாமா என்று தெரியாத அளவுக்கு நம்மளுடைய ஆசை இருக்கிறது. செலவும் சுத்தி சுத்தி அடிக்கிறது. நம்ம ஊர் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆப்பிள் ஸ்நாக் பாக்ஸ்ல ஆப்பிள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் ஆப்பிள் வாட்ச் கையில கட்டிட்டு ஆப்பிள் சாப்பிட்டே போகுது. அதுக்கெல்லாம் காசு வேண்டாம் அதெல்லாம் வாங்குறதுக்கு. அதெல்லாம் எவ்வளவு சவால். நம்ம ஊர்ல ஆடி சேல் போடுற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல பிளாக் ஃப்ரைடே போடுவாங்க. எல்லா ஐட்டமும் சேல் இருக்கும். எதுக்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோம்னு தெரியாம நாமளும் வாங்கிடுவோம். அது என்ன தூண்டில்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எவங்க ரிட்டர்ன் பண்றது இல்ல, அது பாட்டுக்கு வாங்கி வீட்டுல கிடக்கும். இங்க என்ன வாங்கினாலும் ரிட்டர்ன் பண்ணலாம் போலயே. அது என்ன வாங்கினா ரிட்டர்ன் பண்ணலாம். இன்னும் இது வரைக்கும் ஆன்லைன் ஆர்டர் பண்ண முடியாத ஒரே விஷயம் கல்யாண மாப்பிள்ள மட்டும்தான். ஏன்னா ரிட்டர்ன் பாலிசி பிரச்சனை இருக்கு. அதனாலதான் எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கு. எல்லாரும் பெரிய கவலை இருக்கு. இது ஆண்களுக்கு இருக்கும்ல. ஐயா இப்பதான் நம்பி வந்தா எங்க சைடு பேசுவாங்கன்னு சொல்லி இல்லம்மா, நியாயமா பேசு. அமேசான்ல வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தை வந்து சரியா சாப்பிடலன்னா அமேசான்ல ரிட்டர்ன்ஸ் போட்டுருவேன்னு சொல்லி தான் மிரட்டி சாப்பிட வைப்பேன். அந்த குழந்தையும் நம்பி சாப்பிடுதான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயம் இருக்கு. ஏன் பில்லி சூனியம் வச்சிருக்காங்க அமேசான், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சுத்தி சுத்தி வணிகம் நம்ம வந்து பொருள் வாங்க வைக்கிறதுக்காக அந்த பில்லி சூனியத்துல இருந்து தப்பிப்பதே பெரிய சவால் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன பண்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. போ நடக்கிற வயசுல இன்னொரு போற இடம் கோவில் போனா காசு வாங்காம 30 செகண்டுக்கு மேல கடவுளே காட்சி தர மாட்டேங்கிறாருங்கய்யா. ஃப்ரீ லைன்ல போனா ஜரகண்டி 50,000 டிக்கெட் போனா வாங்கோ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்க சுத்தினாலும் செலவு இருந்தா எப்படி வந்து நம்ம பணத்தை சேமிப்பது? இது மட்டுமா, ரிலாக்ஸ்டா ஃபேமிலியோட ஒரு சினிமா பார்க்க போனா போதும், போயிட்டு ஹோட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பேங்க் பேலன்ஸ்ல 10% காலி ஆயிடும். இதுல என்ன பாத்தீங்கன்னா ஓடிடில பார்க்க வேண்டியதுதானே. ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தீங்க. சரி. நாங்க தோசை ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. சட்னி போட்டுக்கோங்க சாம்பார் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்துல கப்ப எதையும் காணோம். சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா? சட்னினா 1 நிமிஷம் ஆகும், தெருமுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சாம்பார்னா இன்னும் 4 நிமிஷம் ஆகும், 2 தெரு தள்ளி வந்துட்டு இருக்கு. எல்லாம் ஆன்லைன் ஆர்டர். சாப்பாடு கூட எல்லாம் சாப்பாடு. மத்தியானம் என்ன சாப்பிட்டு கேட்டா அதுவும் பாதி சமையல் தான். ஏன்னா ஒயிட் ரைஸ் வச்சோம், குழம்பு ரசம் ஆன்லைன்ல வாங்கிக்கிறோங்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை. எங்க வீட்டுக்காரர் அப்படிதான், நான் நைட்டு இருந்து ரொம்ப தலைவலிக்கு நான் சீக்கிரம் படுக்க போறேன். இல்ல பரவாயில்ல டிவி பாரு அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா நீ நைட் என்னைக்கெல்லாம் சீக்கிரம் தூங்க போறியோ அன்னைக்குதான் அமேசான் ஆர்டர் அதிகமா போடுற அப்படிங்கிறாரு. ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி நம்மளை சுற்றி சுற்றி எவ்வளவு செலவுகள் செய்ய வைக்கிறதுக்காக இந்த வணிகங்கள் சுத்தி சுத்தி இருக்கின்றன. நம்ம எதிரணியில பேசின திவ்யா சொன்னாங்க அம்மான்னு சொல்லிட்டு. அது அம்மா கிடையாது, மாமியாரதான் அவங்க அம்மான்னு கூப்பிடுறாங்க. அதனாலதான் அவங்க அப்படி சொல்லிருக்காங்க. ஏமாற்று வேலை, அது ஒரு ஏமாற்று வேலை. அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல நிலைமையில இருக்கும் போது நடுத்தர வயசு ஆயுதுங்க. அப்ப ஆசை செலவு, அவசர செலவு, அத்தியாவசிய செலவு, இப்படி ஊருக்கு போனா உறவை காப்பாத்துறது செலவுன்னு ஏகப்பட்ட செலவுங்கய்யா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் 2.0 வந்திருக்காரு. நீங்க வரும்போது பிளைட் காலியா இருக்கும், போகும்போது பாத்தீங்கன்னா பிளைட் ஃபுல்லா தான் இருக்க போது. பார்த்து போயிட்டு வாங்க ஊருக்கு. உறவு முக்கியம்தான். நல்லதுமா, உறவு முக்கியம் தாங்கய்யா. ஆனா வந்து அந்த உறவுக்காரங்க யாரும் வந்து நம்ம போய் காப்பாத்துறோம்னு காத்துட்டு கிடைக்கல. அது அவங்க நம்மளை நம்பி இருக்கிற உறவுகள் வந்து நமக்கு நம்ம நேரத்தையும் அன்பையும் செலவிட்டாலே போதும். அவங்களே காப்பாத்திக்குவாங்க, நம்ம காப்பாத்திக்கலாம். காசுக்காக சேரும் உறவை காப்பாற்ற தேவையில்லை. அவங்களை காப்பாத்தின என்ன, காப்பாற்றலைன்னா என்ன. அப்படி நமக்கு வேணுங்கிற உறவுக்கு உறவு பணம் கொடுத்து உதவ நம்மிடம் சேமிப்பு வேண்டும். அதற்கு பணத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஐயா நீங்க பெல் அடிச்சீங்கன்னா பாயிண்ட் போயிருது. ஆனா பெல் அடிக்கலைன்னா நேரம் போயிடுது. கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் காசு வேணும், காலேஜுக்கும் மேரேஜுக்கும் காசு வேணும், கட்டையில போகும்போதும் காசு வேணும், கல்லறையில தூங்கும் போதும் காசு வேணும். இப்படி பணம் இல்லாமல் எந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. அதனால் இன்றைய வணிக உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கும் அனைவரோடும் சேர்ந்து பணத்தை சேமிப்பதுதான் மிகப்பெரிய சவால் என்று ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சங்கீதா மாதவன் அவர்கள் பேப்பர்லயும் எழுதி வச்சு
ஐபோன்லயும் வச்சு ஐபோன் சரி சாம்சங்ல வச்சு பட்டிமன்றத்துல போன் பார்த்தே பேசுறாங்க. பெல் அடிச்சா பாயிண்ட் போயிடுதுன்றாங்க. தள்ளி விட்டாலும் பாயிண்ட் போயிடும்.